வணக்கம் மகளே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 74. கேட்கலாமா? சஞ்சயும் வாசுவும் அவனின் அறைக்கு சென்று கதவை தட்ட கமன் என்று ராகவனின் அழைப்பில் உள்ளே சென்றனர் வாசுவும் சஞ்சயும். ராகவன் அவன் மெத்தையில் அமர்ந்திருக்க ராகவனின் பக்கம் சென்ற வாசுவோ, டேய், கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கடா போன? ஆபீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம், துணி கடை, ஜவுளி கடை, காலேஜ், ஸ்கூல்னு எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. எங்கேயும் நீ இல்ல. எங்க தாண்டா போன என்று வாசு கேட்க, உன் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு தாண்டா போன என்றான் ராகவன். ஏன் வீட்டுக்கா என்றான் வாசு. ஆமா, உன் வீட்டுக்கு தான். உன் அப்பா அழைச்சிருந்தார், அதான் போயிருந்தேன் என்று ராகவன் சொல்ல, அப்பாவா? அவர் எதுக்கு ஒன்னு அழைச்சிருந்தார் என்று வாசு கேட்க, மதுவோட அப்பா கிருஷ்ணமூர்த்திக்கு சுயநினைவு திரும்பிருச்சு, அதான் வர சொல்லி இருந்தார் என்று ராகவன் சொல்ல, மதுவோட அப்பாவா? என்னடா சொல்ற? அவர் இப்படி ஏன் வீட்டுல என்று கேட்ட வாசு சட்டென்று ஞாபகம் வந்தவனாய், அப்போ அப்பா இது வரைக்கும் என் வீட்டுல வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருந்த அவரோட நண்பர் மதுவோட அப்பா தானா என்று அதிர்ச்சியாக கேட்க, என்றான் ராகவன். ராகவா, மதுவோட அப்பதான் கிட்டத்தட்ட 15 வருஷமா என் வீட்டுல இருந்ததா? இதை எப்படிடா என்கிட்ட கூட நீ சொல்லாம மறைச்ச? இப்போ அவரு கோமால தானே இருக்கார் என்று வாசு கேட்க, இல்லடா, சுயநினைவு வந்துருச்சு. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பட் மது உயிரோட இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. நடந்த ஆக்சிடென்ட்ல மது, மோகினி, அவரோட மனைவி 3 பேரும் இறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்காரு என்று ராகவன் சொல்ல, சொல்ல வேண்டியதுதானடா, அவரு பொண்ணு மது உயிரோட இருக்கான்னு என்றான் வாசு. மது உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா சந்தோஷப்படுவார். பட் என் மனைவியா இருக்கான்னு தெரிஞ்சா வருத்தப்படுவார். என்கிட்ட இருந்து மதுவை பிரிக்கவும் யோசிக்க மாட்டார் என்று ராகவன் சொல்ல, என்னடா சொல்ற நீ என்றான் வாசு. பவன் இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருக்கியா என்று ராகவன் கேட்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவிலேயே அவங்க கம்பெனிஸ் இல்லாத ஸ்டேட்ஸே கிடையாதே என்று வாசு சொல்ல, பவன் இண்டஸ்ட்ரீஸோட ஒரே வாரிசுதான் ராம் பவன் என்கிற கிருஷ்ணமூர்த்தி. பணம் இருக்கிற இடத்துல பாவம் நிறைய இருக்கும். அதையெல்லாம் பிடிக்காம வெளியில வந்தவர் தான் மதுவோட அப்பா. என் அப்பா கூட பிசினஸ் ஆரம்பிச்சு நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சார். அவர் நினைச்ச மாதிரி இந்த பணம் அவரை வாழ விடல. சோ நிச்சயமா நான் அவரோட மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா மதுவை என்கிட்ட இருந்து பிரிக்கவும் யோசிக்க மாட்டார் என்று ராகவன் சொல்ல, ராகவா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுதுடா என்றான் வாசு. உண்மையை தாண்டா சொல்ற என்றான் ராகவன். அண்ணா, மிஸ்டர் வித்யாசாகர் தானே பவன் இண்டஸ்ட்ரீஸ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் என்று சஞ்சய் கேட்க, ஆமா, மது அப்பா வெளியே வந்த பிறகு மதுவோட தாத்தா மதுவோட அப்பாவை அழைச்சு சொத்தையெல்லாம் கவனிச்சுக்க சொல்லி சொன்னார். பட் அவர் சம்மதிக்கல. கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் திரும்பி வர வரைக்கும் தன்னோட மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சிட்டு வயது மூப்பு காரணமா கிருஷ்ணமூர்த்தி அங்கிளோட அப்பாவும் இருந்துட்டார். அந்த மேனேஜர் தான் வித்யாசாகர் என்று ராகவன் சொல்ல, அதெல்லாம் சரிண்ணா. இப்போ கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அன்னி சந்தோஷப்படுவாங்கல்ல என்று சஞ்சய் சொல்ல, உங்க அண்ணன் சொல்றது கேட்டா கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா மது சந்தோஷப்படுவா. பட் உங்க அண்ணன் சந்தோஷம் மொத்தமும் போயிடும் என்று வாசு சொல்ல, அப்போ கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் உயிரோட இருக்கிற விஷயத்த மது அன்னிக்கிட்ட மறைக்கணுமா என்று சஞ்சய் கேட்க, வேற வழியே இல்ல, அதத்தான் செஞ்சாகணும். கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் கண்ணுல மதுவையும் படாம பாத்துக்கணும் என்றான் வாசு. என்ன நடந்தாலும் மது என்னை விட்டு போக நான் விட மாட்டேன் என்று ராகவன் சொல்ல, சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். மல்லிப்பூ வேணுமா ரோஜா பூ வேணுமா என்று வாசு கேட்க, எதுக்குடா என்றான் ராகவன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் என்றான் வாசு. அப்படிங்க, அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான், இப்போ ஃபர்ஸ்ட் நைட் தான் ரொம்ப முக்கியம் என்று மெசையில் இருந்த பூஜாடியை வாசுவின் மேல் ராகவன் எரிய அதை லாவகமாக கேட்ச் பிடித்த வாசுவோ பூஜாடியில் இருந்த ரோஜா பூக்களை பார்த்துவிட்டு, சஞ்சய், உங்க அண்ணனுக்கு ரோஜா பூ டெக்கரேஷன் தான் வேணுமா, போலாமாடா என்று வாசு சொல்ல, வாசு என்று ராகவன் கர்ஜிக்க, நான் கிளம்பிட்டேன்டா, ரோஜா பூ வாங்க என்றபடியே அவன் அறையை விட்டு வெளியேறினான் வாசு. ராகவன் அறையில் இருந்த சஞ்சயோ, அண்ணா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாத்துப்போம்
என்று சஞ்சய் சொல்லிவிட்டு அவனும் ராகவனின் அறையை விட்டு வெளியே சென்றான். இரவு 9 மணி இருக்கும். லதா அரண்மனைக்குள் நுழைந்தாள். முத்துவோடு அடுப்படியில் அனைவருக்கும் சாப்பாடு தயார் செய்து கொண்டிருந்தாள். மஞ்சள் தாலி மினுமினுக்க நின்று இருந்தவளை பார்த்ததும் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது லதாவிற்கு. இருந்தும் எதுவும் செய்ய முடியாமல் மதுவை முறைத்துவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் லதா. சீதா, சஞ்சய், திவ்யா, வாசு என அனைவரும் சாப்பிட அழைத்த மது ராகவனையும் அழைக்க அவன் அறைக்கு சென்றாள். அவனின் மனைவியாய் அவன் கட்டிய தாலியோடு அவன் அறைக்கதவை மது தட்ட கமின் என்றான் ராகவன். இடையில் அரைக்கால் ட்ரௌசர் மட்டும் அணிந்து கொண்டு வெற்றி மேலோடு தன் சோபாவில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் ராகவன். அவன் உட்கார்ந்திருந்த கோலத்தை பார்த்ததும் கண்களை மூடிக்கொண்ட மது, ஐயோ, டிஷர்ட் கூட போடாம இப்படியா உட்கார்ந்திருப்பாங்க ராகவ் என்று வாய் விட்டே கூறிவிட்டாள். மதுவின் குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்த ராகவனும், ட்ரௌசர் போடாம இருந்தாதான் தப்பு, டிஷர்ட் போடாம இருந்தா ஒன்னும் தப்பு இல்ல என்று சொல்ல கண்களை திறந்த மதுவும், அது சரி, இது உங்க ரூம், நீங்க எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் என்றாள் மது. இது என்னோட ரூம் இல்ல, அப்போ நீ எங்க தங்க போற என்று ராகவன் கேட்க, இதெல்லாம் கேள்வி, என்னோட ரூம்ல தான் என்று மது சொல்லி முடிக்க, நீ எங்கேயோ தங்கிக்கோ, ஆனா ஏன் பொண்டாட்டி ஏன் ரூம்ல தான் இருக்கணும் என்று ராகவன் சொல்ல மதுவின் முகம் வெக்கத்தில் சிவந்து போய்விட்டது. தன் மடியிலிருந்து லேப்டாப்பை மேசையில் வைத்துவிட்டு தன் அலமாரியில் இருந்த டிஷர்ட்டை எடுத்து அணிந்தவன், மேடம் இப்போ இங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, டின்னர் ரெடி, அதனாலதான் உங்களை சாப்பிட்டு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் என்று மது சொல்ல, ஓகே போலாம், நான் ரெடி என்று ராகவன் கூற மது அரை கதவை திறந்து வெளியே செல்ல போக அவளின் கையை பிடித்தான் ராகவன். நான் 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 போகணும், கையை விடுங்க பிளீஸ் என்று மது சொல்ல, ஹே பேசாத, அப்படி அசையாமரு என்று ராகவன் சொல்லிவிட்டு அவளின் முன்னே வந்தவன் அவளை மேலிருந்து கீழாக பார்த்தான். ராகவனை பார்த்த மதுவோ, என்னாச்சு என்று கேட்க அவளின் பக்கம் வந்த ராகவன், இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க என்று அவளின் விழிகளை ஆள பார்த்தவாறு ராகவன் சொல்ல அவனின் அருகாமையில் மதுவின் இதயம் வெளியே வந்து விழுந்து விடும் அளவிற்கு துடித்தது. ஓஹோ, துடிக்கிற சத்தம் எனக்கு கேக்குதுடி, ரிலாக்ஸ் என்று சொன்ன ராகவன் அவளின் கன்னத்தில் இதழ் புதைத்து விட்டு, இனி ரிலாக்ஸ் ஆகிடுவ என்று சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டே அவன் அறையை விட்டு வெளியே செல்ல அவனது முத்தத்தில் சற்று அதிர்ந்த மதுவோ, இனி எங்க ரிலாக்ஸ் ஆகிறது, படுத்துறானே என்று புலம்பியபடியே அவன் பின்னே அவளும் டைனிங் ஹால் நோக்கி சென்றாள். ராகவனும் மதுவும் சேர்ந்து வருவதை பார்த்த திவ்யா, சூப்பர் ஜோடி இல்ல என்று சொல்ல எல்லோரும் அவர்களை திரும்பி பார்த்தனர். மேட் ஃபார் ஈச் அதர் என்றான் வாசு. அதற்குள் ராகவனும் மதுவும் டைனிங் டேபிள் பக்கம் வந்துவிட ராகவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். மது அங்கு அனைவருக்கும் உணவு பரிமாற ஆரம்பிக்க மதுவை பார்த்த ராகவனும், மணியனாங்க என்று கேட்க, அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, தூங்குறார் என்றார் மது. சரி, நீயும் வந்து உட்காரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்று ராகவன் சொல்ல, இல்ல நான் அப்புறமா சாப்பிடுறேன், பரிமாறணும்ல என்றாள் மது. அதெல்லாம் வேண்டாமா, நீ ராகவன் பக்கத்துல வந்து உட்காரு, நான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பரிமாறுறேன் என்று வாசு சொல்லியல, இல்லனா நானே பரிமாறுறேன் என்று மது சொல்ல, அண்ணி வந்து உட்காருங்க, நானும் மாம்சும் சேர்ந்து பரிமாறுறோம் என்று சஞ்சயம் எழுந்து கொள்ள மது ராகவனின் அருகில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தார். முதல்ல ஸ்வீட் தான் சாப்பிடணும், அதனால அன்னிக்கும் அண்ணனுக்கும் ஸ்வீட் வைப்போம் மாம்ஸ் என்று சஞ்சய் சொல்ல, அப்படியே செஞ்சிடுவோம் என்று வாசு அவர்களின் தட்டில் ஸ்வீட் வைக்க, அண்ணி இப்போ உங்க தட்டுல இருக்க ஸ்வீட்டை அண்ணனுக்கு ஊட்டுங்க, ஆனா அப்படியே நீங்களும் என்று சஞ்சய் சொல்ல மதுவும் ராகவனும் மாறி மாறி இனிப்பை ஊட்டிக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சஞ்சயும் வாசுவும் திவ்யா, சீதா, ராகவன், மது என அனைவருக்கும் உணவு பரிமாற, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அண்ணா என்று மதுவும் சொல்ல சஞ்சயும் வாசுவும் அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். வாவ் அண்ணி, குருமாவும் சப்பாத்தியும் சூப்பர் என்று சீதா சொல்ல, சாம்பாரும் இட்லியும் கூட சூப்பர் அண்ணி என்றான் சஞ்சய். சீதாவும் சஞ்சயும் சொல்வதை கேட்ட திவ்யாவோ, மது ரொம்ப நல்லா சமைப்பா, பட் நான் தான் டெய்லியும் அவ சமையல சாப்பிட முடியாது, எப்போதான் சாப்பிட முடியும் என்று திவ்யா சொல்ல, வாசு ஏன் திவ்யாவுக்கும் சஞ்சய்க்கும் நம்ம மேரேஜ் பண்ணி வைக்க கூடாது என்றான் ராகவன்.
இதை கேட்ட சஞ்சய்க்கோ புறை ஏறிவிட்டது. திவ்யாவுக்கோ வாயில் போட்ட இட்லி தொண்டையில் இறங்க மறுத்தது. ராகவன் சொன்னதை கேட்ட வாசுவோ, மச்சான், சஞ்சய்க்கு கல்யாணத்து மேல விருப்பம் இல்லடா. அவனும் உன்ன போல பெரிய பிசினஸ் மேனா ஆகணும்னு நினைக்கிறான்டா. அதுக்கு இன்னும் எப்படியும் 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவன் கல்யாணமே பண்ணுவான் என்று வாசு சொல்ல, மாம்ஸ், நான் எப்ப அப்படி எல்லாம் சொன்னேன் என்றான் சஞ்சய் சட்டென்று. அதை கேட்டு அனைவரும் சிரித்துவிட, அங்கிள் கிட்ட பேசு வாசு, அங்கிள் சரின்னு சொன்னா இத பத்தி மேற்கொண்டு பேசுவோம் என்று ராகவன் சொல்ல, சரிடா மச்சா என்றான் வாசு. அதைத் தொடர்ந்து அனைவரும் சாப்பிட்டு முடிக்க திவ்யாவை அரண்மனையிலேயே விட்டுவிட்டு வாசு வீட்டுக்கு கிளம்பி விட்டான். ராகவனும் அவன் அறைக்கு சென்று விட சீதாவும் அவள் அறைக்கு சென்று விட்டாள். மதுவின் அறைக்குள் மதுவோடு இருந்த திவ்யாவோ, மது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ராகவன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்ட. இனி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்று திவ்யா சொல்ல, திவ்யா, என்ன பண்றாலோ ஒரே யோசனையா இருக்குடி என்றாள் மது. பைத்தியக்காரி, எந்த நேரத்துல எதை பத்தி யோசிக்கிற? அந்த மாயா என்ன பண்ணுனா உனக்கு என்ன என்று திவ்யா சொல்ல, ஷெல்லடி என்று மது ஏதோ சொல்ல வர, டைம் இப்போ 9:30, அப்புறம் ராகவனா உன்னை தேடி இங்கேயே வந்துருவ, கிளம்பு என்று திவ்யா சொல்ல, இப்போ நாங்க போய் ஆகணுமா என்றாள் மது. நீ போகலையா? அப்போ உனக்கு பதிலா வேற யாராச்சும் அனுப்புவா என்று திவ்யா கேட்க திவ்யாவை முழித்தாள் மது. தெரியுதுல, வா என்று மதுவை அழைத்து போன திவ்யா ராகவனின் அறை வாசலில் மதுவை விட்டு விட்டு வந்தாள். மது ராகவனின் அறை கதவை தட்ட கையை கதவின் மேல் வைத்தாள். கதவு திறந்துதான் இருந்தது. உள்ள வரலாமா என்று மது கேட்க, வாங்க மிஸ்ஸஸ் ராகவன் என்று ராகவனின் குரல் கேட்கவே மதுவும் ராகவன் அறையினுள் நுழைந்தாள். அதே சோபா, அதே லேப்டாப். ராகவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் உங்க வேலை முடியலையா என்று மது கேட்க, அவ்வளோ அவசரமா என்றான் காந்த குரலில் மதுவை பார்த்து ராகவன். எனக்கு என்ன அவசரம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று மது சொல்ல, அப்போ இங்க வந்து உட்கார்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று ராகவன் சொல்ல, என்ன ஹெல்ப் என்றபடியே ராகவனின் பக்கம் சென்றாள் மது. தன் அருகில் இருந்த இன்னொரு லேப்டாப்பை அவள் கையில் எடுத்து கொடுத்து அவள் செய்ய வேண்டிய வேலைகளை கூறினான் ராகவன். இவ்வளவுதானா, 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன் என்று மது அவன் அருகில் உட்கார்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்க, ஜன்னல் வழியே அவர்களை பார்த்து பொறுக்காத மேகமும் மின்னல் வெட்டி இடியும் இடித்தது. ஆத்தி, எவ்வளவு பெரிய இடி, எவ்வளவு பெரிய மின்னல், கண்டிப்பா மழை வரும் பாருங்க என்று மது சொல்ல, வரட்டுமே என்றான் ராகவன். நான் வந்துடுறேன் என்று சொன்ன மது ஜன்னல் பக்கம் சென்று மழை வருமா என்று பார்க்க மழையும் வந்துவிட்டது. என்ன ஒரு மனம், மழை வரப்போ வர மண்வாசம் எவ்வளவு அருமையா இருக்குல்ல, எனக்கு இந்த மண்வாசம் ரொம்ப பிடிக்கும் என்று கண்களை மூடி அவள் ரசிக்க, மழையை ரசித்துக் கொண்டிருந்தவளை அவனும் ரசித்தான். மண்வாசம் அவ்வளவு பிடிக்குமா என்ன என்றபடியே அவளின் பக்கம் சென்றான் ராகவன். ஆமா என்றாள் மது. மது ஜன்னல் கம்பியை ஒரு கையால் பிடித்திருக்க, வேகமாய் பெய்த மழையால் ஜன்னலை தாண்டி வந்த சாரல் மழை அவளின் முகத்தில் பட கண்களை மூடி ரசித்துக் கொண்டாள் பெண்ணவள். மது மழையை ரசித்துக் கொண்டிருக்க, ராகவனும் அவளின் மொத்த அழகையும் கொஞ்சம் கொஞ்சமாய் பிடுங்கிக் கொண்டிருக்க, தன் முன்னே நின்ற தன்னவளை, தனக்கு மட்டுமே உரிமையானவளை இடையோடு தன் பக்கம் இழுத்து அவளின் கண்கள், கன்னம், காதுகள் என்று முகமெங்கும் அவன் முத்தத்தால் வீணை மீட்ட மோகத்தை அவளுக்குள்ளும் பற்றி கொண்டது. கடைசியாய் அவன் முத்தத்தை அவள் இதழில் முடித்துவிட இருவரும் முத்த கடலில் மூழ்கி முத்தடிக்க ஆரம்பித்திருந்தனர். அவள் மூச்சு முட்ட அவன் முத்தமிட்டான். இருந்தும் அவனின் பசி அடங்கிய பாடில்லை. அவனுள் இருந்த பசியை முத்தமிட்டே அவளினுள்ளும் கடத்து விட்டான் ராகவன். மோகத்தை எரிய மூன நிலையில் அவள் மூழ்கிவிட வஸ்திரங்கள் காணாமல் போக அவனின் கைகள் வீணையாய் அவளை மீட்ட இசையாய் அவளின் முனகல் சத்தம் அறையெங்கும். நீண்ட நேர கட்டில் யுத்தத்திற்கு பிறகு அவளின் நெற்றியை முத்தமிட்டு அவன் விலகி படுக்க, தலகாணியை ஓரம் வைத்துவிட்டு அவன் மார்பினில் அவள் தஞ்சமடைந்தாள். அவன் அருகில் அவள் இருக்க எத்தனை நாள் கனவு கண்டிருப்பாள். அந்த கனவு இன்று நிஜமாகிவிட்டது. அவளை அணிந்தபடியே படுத்திருந்த அவன், ஒரு கவிதை சொல்லட்டுமா என்று கூற, உங்களுக்கு கவிதையெல்லாம் வருமா என்றாள் மது. உன் அளவுக்கு வராது, பட் கொஞ்சம் வரும்
என்றான் ராகவன். சொல்லுங்க பாப்போம் என்றால் மது அவனின் கண்களை ஆள பார்த்தவாறு. தன் மார்பில் படுத்திருந்தவளை இன்னும் நெருக்கமாய் அணைத்தபடி அவளின் கண்களை அவனும் பார்த்து, வாழ்க்கை பிடித்து போகும், பிடித்தவர்களுடன் வாழத் தொடங்கும் போது என்று அவன் சொல்லி முடிக்க, நல்லா இருக்க கவிதை என்றாள் மது. சும்மா சொல்லாத, சுமாரா இருக்குன்னு எனக்கே தெரியும், பட் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன் என்று ராகவன் சொல்ல, கவிதையில நிறைய பொய் இருக்குமாங்க, பட் இப்போ நீங்க சொன்ன கவிதையில நிறைய உண்மை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று மது சொல்ல, என்று ராகவன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று அவன் கேட்க, அப்படியெல்லாம் இல்ல என்றாள் மது தன் வழியை மறைத்து கொண்டு. மீண்டும் அவள் நெற்றியில் முத்தமிட்ட ராகவனும், ஐநோ, உனக்கு வலிக்குதுன்னு தெரியும், காலையில ஹாஸ்பிட்டல் போவோம் என்று அவன் சொல்ல, ஹாஸ்பிட்டல் எல்லாம் பழகிடும் என்று அவள் முடிக்க, அவளின் பதிலில் சிரிப்பு வந்து விட்டது அவனுக்கு. சரி, தூங்கு என்று வரை அவளை அணைந்தபடியே உறங்கி போனான் ராகவன். இதே சமயம் திவ்யாவோ மதுவின் அறையில் புலம்பிக் கொண்டிருந்தாள். எப்பா, புது இடத்துல படுத்தா ஏன் தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேதோ, பேசாம ஒரு வாக் போயிட்டு தூங்குவோமா, நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, எப்படி இந்த டைம்ல நம்ம தனியா போறது, கரெக்ட், இந்த சஞ்சய எழுப்புவோம், அவன் கூட வாக் போவோம் என்று நினைத்த திவ்யாவோ தன் கைபேசி எடுத்து சஞ்சய்க்கு அளித்தாள். அவனது அறையோ முதல் தளத்தில் இருந்தது. கல்யாண வேலைகள் பார்த்த களைப்பில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவனோ கைபேசி அலறவும் விழித்துக் கொண்டான். மேசையின் மீது இருந்த கைபேசி எடுத்தவன் அழைத்தது யார் என்று கூட பார்க்காமல், ஹலோ, யார் வேணும் என்று சஞ்சய் கேட்க, நான் தான் என்றாள் திவ்யா. நான் தானா, எனக்கு எப்படி தெரியும், உங்க அப்பா அம்மா உனக்கு பேர்லாம் வைக்கலையா என்று தூக்கம் கலைந்த கடுப்பில் சஞ்சய் கத்து, என்ன இவன் திட்டான் என்று நினைத்தவாறே, நான் திவ்யா பேசுறேன்டா என்றாள் திவ்யா. என்னடி வேணும் உனக்கு என்றான் சஞ்சய். தூக்கம் வரலடா என்றாள் திவ்யா. அப்போ கொஞ்ச நேரம் புக் படி, தூக்கம் தானா வரும் என்று சஞ்சய் சொல்ல, ட்ரை பண்ணேன்டா, அப்பவும் தூக்கம் வரலையே என்று திவ்யா சொல்ல, அதுக்கு நான் என்னடி பண்ணட்டும் என்றான் சஞ்சய். கொஞ்ச நேரம் கார்டன்ல வாக் போலாம் வாடா என்று திவ்யா அழைக்க, இந்நேரத்துலயா என்று சஞ்சய் கேட்க, ஆமா பிளீஸ் வாய, தனியா போக பயமா இருக்கு என்று திவ்யா சொல்ல, வர வெயிடி என்று சஞ்சய் தன் டிஷர்ட்டை தேடி அணிந்து கொண்டு வரவேற்பறைக்கு வந்தான். அவனை பார்த்த திவ்யா அவன் பக்கம் சென்று அவனின் கை முட்டிக்கு மேலே கெட்டியாக அவனை பிடித்துக் கொண்டவர், வாக் போலாமா என்று கேட்க, ஏண்டி படுத்துற, வா போவோம் என்று சஞ்சய் சொல்ல, என்னடா தூங்கிட்டு இருந்தியா, நான் உன் தூக்கத்தை கலைச்சிட்டேனா என்று திவ்யா கேட்க, இல்ல, நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், நீ கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டேன் என்று சஞ்சய் சொல்ல, உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ போய் தூங்கு, உன்னையும் கூட வாக்கிங்களா வர வேணாம் என்று திவ்யா சொல்லிவிட்டு அவனிலிருந்து கையை எடுக்க, அவள் கையை இழுத்து மீண்டும் பழையபடியே வைத்தவன், தூக்கம் போயிடுச்சு, வா வா போவோம் என்றபடியே திவ்யாவோடு சஞ்சய் தோட்டத்தின் பக்கம் செல்ல, தண்ணீர் இருந்து வெளியே வந்த லதாவோ சஞ்சயையும் திவ்யாவையும் பார்த்துவிட்டு, இப்போதான் ஒரு கல்யாணம் முடிஞ்சது, அடுத்துக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு அடி போட்டுறீங்களா, நான் இருக்கும்போது அதை எப்படி நடக்க விட்டுருவேன், இன்னையில இருந்து ஒவ்வொரு ராத்திரியும் இந்த வீட்டுல இருக்க ஒருத்தனுக்கும் தூக்கம் வரக்கூடாது என்று யோசித்த லதாவோ வேலைக்காரனை அழைத்து தோட்டத்தில் நெருப்பு மூட்டி குளிர் காயும்படி சொல்ல, அதை கேட்ட வேலைக்காரனும், அம்மா, இந்த வீட்டுல நெருப்பெல்லாம் மூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதையும் மீறி நான் எப்படி நெருப்பு மூட்டுறது என்று கேட்க, உனக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன், வாங்கிட்டு நான் சொன்னதை செஞ்சு முடி என்று ஒரு கட்டு பணத்தை அந்த வேலைக்காரனிடம் நீட்டினாள் லதா. உடனே அந்த வேலைக்காரனும் பணத்தை வாங்கிவிட்டு, நீங்க சொல்றபடி செஞ்சிடறேம்மா என்று சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு சென்று நெருப்பு மூட்ட ஆரம்பித்தான். தோட்டத்தின் பக்கம் சஞ்சயை அழைத்து போன திவ்யா கண்ணில் நெருப்பு பட்டு விட்டது. திவ்யாவிற்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே சஞ்சயிடம், சஞ்சய், நாம இந்த பக்கம் வாக் போக வேண்டாம், அந்த பக்கம் போவோமா என்று திவ்யா அழைக்க, ஏன், என்னாச்சு, நீதானே தோட்டத்துல வாக் போலான்னு சொன்ன என்றான் சஞ்சய். அப்ப சொன்னேன், பட் இப்போ பயமா இருக்கு என்று திவ்யா சொல்ல, சஞ்சய் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் என்றான் சஞ்சய். பாம்பு பூச்சி எல்லாம் தோட்டத்துல இருக்கும் தானே, நைட்ல ஏதாவது கடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்றது
என்று திவ்யா பதட்டமாய் சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது என்று சஞ்சய் 4 அடி எடுத்து வைக்க, ஐயோ இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் போல இருக்கே என்று நினைத்த திவ்யாவோ, சஞ்சய் எனக்கு தூக்கம் வருது, நான் என் ரூமுக்கு போறேன், நீ வா என்று சொல்ல, அவள் புறம் திரும்பிய சஞ்சயோ, என்ன விளையாடுறியா, தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி தூக்க வரல வா வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு இப்போ வாக்கிங் வேணா தூங்க போலான்னு சொன்னா என்ன அர்த்தம், எனக்கு தூக்கம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ எனக்காக வா வாக்கிங் போவோம் என்று சஞ்சய் சொல்ல, வேணாம் சஞ்சய் பிளீஸ், எனக்கு தூக்கம் வருது, வா போலாம், வாக்கிங்ல வேண்டாம் என்று திவ்யா சொல்ல, நோ ஐ கான், நான் வாக்கிங் போயே தீருவேன், நீயும் என்னோட வர்ற என்று திவ்யாவின் கையை சஞ்சய் இழுக்க, சஞ்சய் சொன்னா கேளு, வாக்கிங் வேண்டாம் என்று திவ்யா மறுபடியும் கூறினாள். சஞ்சய் எதுவுமே பேசவில்லை. என்ன அமைதியாயிட்டா, ஒருவேளை நெருப்பு பார்த்துட்டானோ என்று திவ்யா சஞ்சயை நிமிர்ந்து பார்க்க, சஞ்சயின் கண்களோ சிவந்திருந்தது, அவனின் கழுத்து நரம்புகளோ புடைத்திருந்தது. திவ்யாவிற்கோ அங்கமெல்லாம் நடுங்கியது. திவ்யாவை பிடித்திருந்த சஞ்சயின் கை இறுகியது. சஞ்சய் வலிக்குது என்றால் திவ்யா பயந்து கொண்டே. சஞ்சயிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மேலும் திவ்யாவின் கையை இறுக்கமாக பிடித்தான் சஞ்சய். சஞ்சய் வலிக்குது, பிளீஸ் கைவிடு சஞ்சய், பிளீஸ் வலிக்குது என்று திவ்யா மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்க, திவ்யாவை திரும்பி பார்த்தான் சஞ்சய். அவன் கண்கள் பெரிதாகி இன்னமும் சிவந்திருந்தது. சஞ்சய் வேகமாக மூச்செடுத்துக் கொண்டிருந்தான். திவ்யாவை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். கண் சிமிட்டாமல் திவ்யாவையே பார்த்து கொண்டிருந்த சஞ்சயின் தோலை திவ்யா தனது இன்னொரு கையால் தொட, அவளின் கையை பார்த்த சஞ்சயோ ஆவென்று உச்சகட்டத்தில் அரண்மனையே அதிரும் வண்ணம் கத்தினான். கத்திக்கொண்டு திவ்யாவை பிடித்து கீழே தள்ளினான். அவன் தள்ளிய வேகத்தில் அங்கிருந்து தூணில் சென்று முட்டி கீழே விழுந்தாள் திவ்யா. சஞ்சயின் சத்தம் கேட்டு ராகவனும் மதுவும் விழித்துக் கொண்டனர். என்னாச்சுங்க, சஞ்சய் கத்தின மாதிரி இருந்துச்சு என்றபடியே மது எல கட்டிலில் பக்கத்தில் கிடந்து தன் ஆடைகளை தேடி போட்டுக் கொண்ட ராகவன், ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நான் கீழே போறேன் என்றபடியே அவன் அறையிலிருந்து வெளியேற, மதுவும் ஆடைகளை எடுத்து போட்டுக் கொண்டவள் அறையிலிருந்து வெளியேறினான். சஞ்சய் அலறிக்கொண்டே அங்கிருந்த பூத்தொட்டிகளை எல்லாம் எடுத்து உடைத்துக் கொண்டிருந்தான். அவன் சத்தத்தை கேட்டு சஞ்சய் தோட்டத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்ட ராகவன் தோட்டத்திற்கு சென்றான். சஞ்சயை பார்த்து பயந்து போன அந்த தோட்ட வேலைக்காரனும் ஓட போக, அவனை 4 எட்டில் எட்டி பிடித்த சஞ்சய் அவனை கீழே தள்ளி பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் மேலே கத்தி கொண்டே போட போக, சஞ்சயை பார்த்த ராகவனு ஓடி சென்று அவனை பெண்ணிருந்து கட்டிக்கொண்டு அவனை பெண்ணை இழுத்தான். அவன் இழுத்ததில் சஞ்சயின் கையில் இருந்த கல் கீழே விழுந்தது. கீழே கிடந்த வேலைக்காரனுக்கும் அந்த கல் விழுந்த இடத்திற்கும் 1 இன்ச் கேப் தான் இருந்தது. பதறி போன வேலைக்காரனும் தள்ளி தெறிக்க ஓடிவிட்டான். சஞ்சயை ராகவன் பிடித்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் சஞ்சயோ கத்தியபடியே திமிரி கொண்டிருந்தான். மது மது சீக்கிரம் ஃப்ரிட்ஜில் இருக்க இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வா என்று ராகவன் கத்த, மதுவும் தோட்டத்திற்கு அப்பொழுதுதான் வந்தவள் உடனே அரண்மனைக்குள் நுழைந்து அடுப்படிக்கு ஓடி குளிர்சாதன பெட்டியில் இருந்த ஊசியை எடுத்து வந்து ராகவனிடம் கொடுக்க, சஞ்சயை ஒரு கையில் பிடித்தவாறே அவன் இடுப்பில் ஊசியை ராகவன் போட, அடுத்த நிமிடத்தில் சஞ்சய் மயங்கி ராகவனின் தோளில் சரிந்தான். என்னங்க என்ன ஆச்சு என்றாள் மது. ஒண்ணுல என்றவாறே தன் தம்பியை தோளில் சாய்த்து ஒற்றை கையால் அவனை அசால்ட்டாய் தூக்கியவன் அங்கு மயங்கி கிடந்த திவ்யாவை பார்த்துவிட்டு, திவ்யாவுக்கு என்னாச்சுன்னு பாரு, சஞ்சயை நான் அவன் அறையில படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு முதல் தளத்தில் இருந்த சஞ்சயின் அறையில் அவனை படுக்க வைத்துவிட்டு அவனுக்கு போர்வையை போர்த்துவிட்டு தன் தமையனின் சிகையை வருடிய ராகவன், எல்லாம் சரியாகிடும் என்றபடியே படியிறங்கி நேரே தோட்டத்திற்கு சென்றான். அங்கே திவ்யா ரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தென்றலா இந்த கதைகள் என்பதை நாம் நாளை பார்ப்போம். மக்களே, இது என்னோட கற்பனை கதை. கதை எப்படி இருந்தது அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. கதை நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இதை போன்ற நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டாடா.